கைஸ் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெய்யுது, செம்மையாக மழை பெய்யுதுன்னு வீடியோ எடுத்து போடுங்க. அதுக்குள்ளே வெயில் பிச்சு அடிக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியுது எவ்வளோ தண்ணி நிற்கிது மாடியில். இங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மணத்தக்காளி இருக்குன்னு. தெரியுது கைஸ், இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொத்து 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 கொத்தாக இருக்குது. இங்கே கொஞ்சம் இருக்குது, பறிச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்குது, பறிச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே ஒன்று பக்கத்துலேயே வந்துட்டு கீழே கொஞ்சம் இருக்குது. இங்கே கொத்தி இருக்குது, அது பக்கத்துலேயே இன்னொரு இருக்குது, அது கீழே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், அப்படி இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே கொஞ்சம், இங்கே, இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே கொஞ்சம், இங்கே பக்கத்துலேயே நிறைய இருக்குது கைஸ். இதை பறிக்கவே அறியலாம். இங்கே கொஞ்சம், ஓகே எல்லாம் பழம் பறிச்சிட்டேன். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பழம் கிடச்சிருக்கு பாருங்கள். இருக்கிறதுலே இவ்வளோ தான், இவ்வளோ அதிகமாக பழம் கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளோட மற்ற செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி எப்பவும் போல் செழிப்பாக இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்க செடியும் வருது, இப்போ தான் இன்னும் பழம் எதுவும் வரல. ஓகேங்களா, இதுக்கு அடியில் நம்ம வச்சு இந்த புதினா செடி வந்துட்டு ஒரு மாதிரி அழுகி போய் கெட்டு போயிடுச்சு, தூக்கி போட்டேன். ஓகேங்களா, அது வந்துட்டு நான் பட்டு போயிடுச்சு ஃபுல்லாக. மாமரம் நல்லாயிருக்கு, நல்லாவே வளருது. இந்த மிளகா செடியும் சூப்பராக வளருது. எப்போ மிளகா கொடுக்க போதுன்னு தெரில. இந்த மிளகா செடியும் நல்லா கொத்து கொத்தாகவே வளருது. நல்லா மிளகா எப்போ வரும்னு தெரியலை. இப்போ தான் வளருது கொஞ்சம் பெருசாக. இன்னும் பூ கூட வைக்கல. பூ வந்தால் தான் பழம் வரும். கரும்பு செடி எப்பவும் போல் சூப்பராக செழிப்பாக இருக்குது. ஓகே பாருங்கள், இந்த ரெட்டு தாங்க என்னதுன்னு தெரியல. பட் ஓகே, கரும்பு சூப்பராக வளருது புதுசாக சின்ன சின்னதாக. ஓகே கைஸ், தண்ணி வந்துட்டு நமக்கு தேவையே இல்லை, மழையே கொடுக்குது நமக்கு தண்ணி. மணத்தக்காளி எவ்வளோ இருக்குங்கிறது இந்த டப்பாவில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இவ்வளோ மணத்தக்காளி ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இவ்வளோ நிறைய பறிச்சிருக்கோம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம இன்றைக்கி வந்துட்டு எந்த ஒரு பச்சை கலர் காயும் டிஸ்டர்ப் பண்ணல. எல்லாமே வந்துட்டு இந்த பிளாக் கலர் காய் தான் பிடிச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு ஒரு இது வந்துட்டு எடுத்துருக்கோம். நம்ம இனிமேல் வந்துட்டு இந்த மணத்தக்காளிக்கு ப்ளூபெரின்ற ஒரு பேர் தான் வைக்க போகிறோம். இந்த மணத்தக்காளி செடிக்கு இந்த மணத்தக்காளிக்கும் ப்ளூபெரி அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். ஓகேங்களா, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். பாய். இனி ஒரு அடுத்த நாளாக ஒரு விஷயம் பாய்.